காங்கிரஸ், பாரதிய ஜனதா. பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப திரும்ப சொல்றாரு 2 மாநாட்டில். திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? இப்போ எங்கள் அப்பா இளையராஜா யாரு? நீங்கள் சொல்கிற இந்து தானே, அவர் பெரும்பான்மை. எங்கள் அப்பாவுடைய பையன் யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை. உங்களுக்கு என்ன? அவங்களுக்கு அவங்கவுங்க இயக்கம் பெருசு. ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க, ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க அந்த இயக்கத்தை தவறாக சொல்லுவாங்களா என்ன? கோட்பாடு என்னங்கிறது தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்வைக்கிற தத்துவங்கள் என்னங்கிறது தான். அது ஒரு பெரிய நீண்ட நேரம் எடுத்து தர்க்கம் செய்யணும். அதுக்கு இது நேரம் இல்லை. நீங்கள்லாம் விரும்பினா நான் அதுக்காக ஒரு பேசணும்னு நினைக்கிறேன், தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ என் தம்பிக்காகவே ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன். அவர் பாரதிய ஜனதா கொள்கை எதிரின்றார். அப்போ காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்கள் ஊடகவியலாளர்கள், என் உடன் பிறந்தார்கள் மட்டும் நீங்கள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்கள் கருதுறீங்க? யாராவது ஒரே ஒரு இடத்துல ஒரு கொள்கை வேறுபாடு இருக்குன்னா எப்படி சொல்லுங்க? ஒன்றை என் உடன் பிறந்தார்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ், பாரதிய ஜனதா. பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இதுக்கெல்லாம் கட்சியில் கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறாது. ரெண்டும் ஒன்று தான். ஏதாவது ஒரு கட்சியில் இந்த இடத்துல இது மாறுபடுதுன்னு சொல்லுங்க, மறுபடியும் பேசலாம். ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு என்ன? நாட்டு விடுதலைக்கு போராடிச்சா? விடுதலையை விரும்பிச்சா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது, இந்திய பெருநிலம் நானும் நீங்களும் இருக்கும்போது விடுதலைக்கே இது முன் வச்ச போராட்டத்தின பதில் இருக்கா? அப்புறம் அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு வலி தோய்ந்திருக்கும், எவ்வளவு அனுபவம் தோய்ந்திருக்கும். ஏன்னா அவனை விட ஆகச்சிறந்த கல்வியாளன் இல்லை நம்ம தெற்காசியத்தில் இல்லை, உலகத்திலே சிறந்த கல்வியாளன் ஆஸ்திரேலியா அவருக்கு சில திறந்திருக்கு. அந்த அறிஞன்னு சொன்னா கேட்கணும்ல, யோசிச்சு தானே சொல்லுவாப்ல. அதிகாரம் மிக வலிமையானது. அது இவர்கள் அதிகாரம் ரொம்ப ஆபத்தானது. அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்டு மக்களின் நன்மை கருதி என்ன இருக்கு? தரகு பெரும் முதலாளிகளின் தரகு வேலை பார்க்கறது தவிர இந்த நாடும் இந்த அதிகாரங்களும் செஞ்சது எதையாவது ஒன்று சொல்லுங்க. தனி முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்குதா இல்லையா? கொஞ்சம் இருங்க. அரசுக்கென்று ஏதாவது வச்சிருக்குன்னு சொல்லுங்க. ராணுவத்தையாவது வச்சிருக்கா சொல்லுங்க. அப்புறம் என்ன அதை பேசினாரு? அது இல்லை, முதல்ல தெளிவுபடுத்தணும். என் தம்பி தெளிவுபடுத்தணும். நம்ம பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப திரும்ப சொல்றாரு 2 மாநாட்டிலையும். திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை என்ன, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பாக்குறீங்க? இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது. எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? இப்ப நான் சொல்றேன், இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சர் ஐயா அமித்ஷா எங்க ஊர் மதுரையில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி, என் கொள்கைக்கு எதிரி. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு அவர் பேசியிருக்கணும். விளங்குதா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க இது மாதிரி மணிக்கணக்காக பல 100 உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஏன் அது என் கொள்கை எதிரி அப்படின்னு? அது கோயிலை விட்டு வராது, என் குடிசைக்கு வராது. அது வணங்குகிற சாமிக்கிட்ட நிற்கும், நான் வாழுகிற பூமிக்கிட்ட நிற்பேன். அது சாமியை காப்பாற்ற போராடும், நான் பூமியை காப்பாற்ற போராடுவேன். இவங்க எல்லாரும் சந்திர மண்டலத்தில் காற்று இருக்கா தண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க. இங்கே வாங்கங்க, வாழுகிற பூமியில் இருக்கிற தண்ணியும் காற்றையும் காப்பாற்றுவோங்கிற நாங்கள். முரண்பாடு தெரியுதா? அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல்.
கூட்டம் வச்சிருக்கீங்க கிறிஸ்தவரோட கலந்துரையாடல், ஏற்கனவே இஸ்லாமியர்களோட கலந்துரையாடல் பண்ணிருக்கீங்க. எதுவும் காரணம் இருக்காங்க? மற்ற கட்சிகள் வந்து ஒரு எலெக்ஷன் டயத்தில் சிறுபான்மை வாக்குகளை கவர்வதற்காக சில சிறுபான்மையை நோக்கி செல்வாங்க. அது மாதிரி வாக்குனதை நான் 10 வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் அரசியலுக்கு வந்து, முன்னாடியே செஞ்சுருப்பேன்ல. தெளிவுபடுத்தணும். எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க, செலுத்தாமல் போங்க. முதல்ல எது நமக்கான அரசியல்னு தெரிஞ்சுக்கணும்ல. என் உடன் பிறந்தார்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் என்ன வேலை செய்கிறோங்கிறதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அது இப்போ உண்மையிலே கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை தானே, இஸ்லாமியர்கள் சிறுபான்மை தானே? முதல்ல எதை வச்சு சிறுபான்மை எல்லாம் இருக்குல்ல, அது மனமிட்டு பேசினாதான் வந்து தெரியும். அதுக்கான ஒரு சந்திப்பு தான் இது. திரும்பி திரும்பி என்கிட்ட சொல்லாதீங்க சிறுபான்மைன்னு சொல்லாதீங்க. சிறுபான்மைன்னு எதை வச்சு சொன்னீங்க? எண்ணிக்கையில் எதை வச்சு சொன்னீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் எதை வச்சு சொன்னீங்க? மதத்தை வச்சு. உலகத்தில் எந்த நாட்டில் மதத்தை வச்சு மானுடனே கணக்கிடுறான்? எதை வச்சு கணக்கிடுற? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சிறுபான்மைன்னு இவர் ஒரு கிறிஸ்தவரையோ இஸ்லாமியரை சொல்லும் போது நீங்க யாரு? நீங்க இந்து அப்படிதானே சொல்றீங்க? அப்படிதானே. இப்ப ஸ்டாலின் ஐயாவோ அல்லது உதயநிதி தம்பியோ அல்ல அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எம்ஜிஆர் அவர்களோ இந்த தலைவர் சிறுபான்மை. அப்ப நீங்க இந்து. ஆனா நீங்க நீங்க வந்து மதச்சார்பற்றன்னு ஏன் பேசுறீங்க? அப்போ இப்ப நீங்க இந்துவா தான் இருந்துகிட்டு நான் பாக்குறீங்க. உலகெங்கும் மானுடனை மொழி வழியா தான் கணக்கிடுறான். நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல எத்தனை நாடுகள் இருக்கு? அத்தனை நாடும் கிறிஸ்தவம் தானே. ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு? எதுக்கு எத்தனை நாடு வந்துச்சு? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ்லாம் ஏன் வந்துச்சு? ஒரே மதம் தானே. ஒன்றா இருக்க முடியல. ஏன் ஒன்றா இருக்க முடியல? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சு? அப்புறம் ஏன் பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சு? கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. இல்லை நானே சொல்லிட்டேன். இங்கே இருந்து நம்ம போனோம். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஓர் வழி, நபிகளின் வழி, அவருடைய மொழி, அதுவே வழி போனோம். அங்கே போய் அவர் முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழின்னு டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருந்த முஜிபுர் ரஹ்மான் அவன் நண்பனும் என் மொழி என்னாச்சுன்ட்டான். ஏன்னா அவன் வங்காளி, நீ உருது, நான் வங்காளின்ட்டான். அங்கே மொழி வழியே தான் தேசிய இனங்கள். நான் இஸ்லாமியன், நீ அரபியன், அவன் உருது, அவன் வங்காளி, நான் தமிழன். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் போட்டு குழப்பிக்க கூடாது. சிறுபான்மையினர் யார் வந்த மனமெல்லாம் எங்களை சிறுபான்மைன்றிய இந்த நாட்டின் பூர்வீகுடி மக்களை மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனம் மாறிக்கொள்ள முடியுமா? நேற்று இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். நேற்று இந்துவா இருந்த என் அன்பு சகோதரன் ரகுமான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரு. இப்போ எங்கள் அப்பா இளையராஜா யாரு? நீங்கள் சொல்கிற இந்து தானே. அவர் பெரும்பான்மை. எங்கள் அப்பாவுடைய பையன் யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை. உங்களுக்கு என்ன? அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மையா? இதையெல்லாம் இந்த மாதிரி பேச உங்களுக்கு ஒரு கூச்சமா இல்லையா? அறிவுன்னு ஒன்று வந்து அப்படி போய் செலவில. இது என்ன பைத்தகரத்தனமா இருக்கு? இன்னைக்கு இந்துவா இருக்க, நாளைக்கு இஸ்லாமா இருப்பேன். இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்க, நாளை வேணாம்னு போவேன். ஆனால் நான் இன்னைக்கு தமிழனா இருக்கேன், நாளைக்கு நான் கன்னடனாவோ தெலுங்கனாவோ மலையாளியோ மாறிக்கொள்ள முடியுமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.